மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India, ஜோதிட சத்குருஜி மெஹரு. தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே என்னங்க அடேங்கப்பா, மொத்தம் நோட் பண்ணுங்க. பேனா பேப்பர் வச்சுருக்கீங்களா? டக்குன்னு எடுங்க. முதல் தொகை 1ன்னு வருதுங்க. ரெண்டாவது தொகை 9, முதல் தொகை 1, ரெண்டாவது தொகை 2, மூணாவது தொகை 9, அடுத்தது 4, ஆமாம், அதுக்கு அடுத்தது 3, 5 தொகை வருது சாமி. க்ளோஸ் த டோர். ரொம்ப சிரிக்காதீங்க, தெரியுதுங்க எனக்கு கேமரா வழியாக. சந்தோஷந்தான், வைங்க. ஆமாம், பட்டை அடுக்கி அந்த 5 தொகையை வச்சுக்கிட்டு தான் ஓப்பனிங் ஆரம்பிக்கிறீங்க. இந்த மாதம் உங்களுடைய லட்சியத்தில் 10ல் ஒரு 4ஆவது நிறைவேறுது சாமி. ஞானமாக வேலை செய்யுது, உங்கள் மூளை ஞானமாக வேலை செய்யுது. இதை தூக்கி அதில் போட்டு, அதை தூக்கி அதில் போட்டு, அதை தூக்கி இதில் போட்டு, இதை தூக்கி அதில் உள்ளே போட்டு பேக்கெட்டில் உள்ளே விட்டுருணும். அது அந்த அளவுக்கு நிறைய ஆட்டக்கட்சி மாட்டக்கட்சி மனுஷனை கடிக்கிற அளவுக்கு மேட்ரு வச்சுருக்கீங்க. இந்த மாதம் மூளையில் மேட்ரு இருக்குது. வாயை திறந்தால் சண்டை வருது. ஏன் வருது? இந்த மாதம் வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பார்த்தியா, அவன் வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டான்ப்பா உடம்பிய. இந்த மாதிரி வாயை கொடுத்து உடம்பை புண்ணாக்கக்கூடாது. உங்கள் வாயினாலே உடம்பு புண்ணாகுது. வாக்கு கட்டுப்பாடு தேவைன்றேன். இளைய சகோதரன் சகோதரி அவங்க நிச்சயம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இல்லை அந்த மாதிரி பழகிறான் பாருங்க, சார் என் தம்பி மாதிரி ஒருத்தன் சார் டக்குன்னு எனக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இந்த மாதம் அதை அனுபவிப்பீங்க. தாய் தந்தை உறவு விரிசல் ஏற்படும். அவங்கக்கிட்ட பகைமை, சண்டை, வார்த்தை போர் நடக்கும். பிள்ளைகள் விஷயம் என்ன சார், இங்கே கல்யாணம் ஆனவனுக்கே எல்லாத்தையும் சொல்கிறீங்க. பிள்ளைகள் எங்களுக்கு சொல்ல மாட்டீங்கன்னாக்கா பின்ன என்னங்க? மொட்டை பசங்களுக்கெல்லாம் என்னங்க ஜோசியம் இருக்குது? நீங்கள் எங்கே வேணாலும் திண்ணையில் தூங்கலாம், தொன்னையில் தின்னலாம், திண்ணையில் தூங்கலாம். நீங்கள் குடும்பஸ்தன் தொன்னையில் துட்டு திண்ணையில் தூங்க முடியுமா? அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வந்த அப்புறமா ஒரு வீடு இருக்கணும், வாடகை கட்டணும், பால் பாக்கி இருக்குது, ஈபி இருக்குது, எலக்ட்ரிக் பில் இருக்குது. அப்புறம் என்ன? காண தவறாதீர்கள். ஜாதக வெற்றி அடைவது எப்படி? லக்னத்திற்குத்தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணியக்கூடாது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயனில்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றே. அவனுக்கு தாங்க குடும்பம் வேணும். இளைஞர்கள் எங்கே வேணால் சாப்பிடலாங்க. நீங்கள் கோயிலில் கூட படுக்கலாம், ராமகிருஷ்ண மடத்தில் படுக்கலாம். யார் உங்களை கேட்க போகிறான்? ஏதாவது சொந்தக்கார வீட்டில் போய் படுக்கலாம். ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிட்டு போக முடியுமா? இன்றைக்கி ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு, நாளைக்கு ஒரு சொந்தக்கார வீட்டில் போய் படுக்க முடியுமா? குடும்பஸ்தனுக்கு தாங்க தெரியும் பிரச்சனை. அப்படி இருக்கும்போது குடும்பஸ்தனுக்கு தான் சொல்ல முடியும். நீங்கள் தான் ஹிப்பி வாழ்க்கை தானே இளைஞர்களுக்கு, எங்கே வேணாலும் வாழலாம். குடும்பஸ்தன் அப்படி வாழ முடியாதுல்ல. அப்போ பிள்ளைகள் அவர்கள் கல்வி முன்னேற்றம் இந்த மாதம் உண்டு. நீண்ட நாட்களாக குழந்தைக்காக தவம் இருந்து ஏங்கியவர்களுக்கு இந்த மாதம் கருச்சிதைவு 1-2 ஏற்பட்டாலும் 3வது நிற்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. கடன்கார தொல்லை இருக்க தான் செய்யுது. அவன் குடும்பத்தில் உட்காந்துருக்கான். மனைவியே கடன்காரியாக இருக்கிறான் இந்த மாதம் உங்களுக்கு. அதனால் கணவன் மனைவி சண்டை நிச்சயமாக உண்டுன்ற. அந்த அம்மா தூக்கி சாமான் அடித்ததுனால உங்கள் தலையிலையோ மூஞ்சிலையோ அடிபடுறதோ, இல்லை நீங்கள் ஒரு சாமானை தூக்கி அடித்து, நான் சொல்கிறது வீட்டில் உள்ள சாமான் பண்ட பாத்திரங்கள், அதை அடித்து அந்த அம்மா முகத்தில் அடிபடுறதுக்கு அதிகாரம் உண்டு. வாய்ப்பு இருக்குது. வண்டி வாங்குறதுல போகும்போது எச்சரிக்கையாக போங்க. பிறகு தொழிலில் கற்பனை ஜாஸ்தியாக இருக்குது. அந்த கற்பனையில் பாதியாவது இந்த மாதம் ஈடேறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு நண்பன் ஹெல்ப் பண்ணுவான்னு நினச்சிங்க, ஆனால் கடைசியில் ஹெல்ப் பண்ணல. இந்த மாதம் எதாவது சேமிப்பு உண்டானா கண்டிப்பாக உண்டு. 10 ரூபாவாவது சேமிப்பீங்க. இதுதான் இந்த சிம்மராசிக்கான பலாபலன்கள். நன்றி.
விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டம நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.